மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போலீஸ். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு செயல்பாடு. ஏறக்குறைய நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வேங்கவேல் 15 கிலோமீட்டர் இருக்கும். பொதுமக்களே பாருங்க, ரொம்ப ஏழை மக்கள். கரெக்டா என்ட்ரன்ஸ்ல வரும்பொழுது நீங்க எங்களுடைய மொபைல் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதே நேரத்தில் அங்க இருக்கிற எல்லா பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, பத்திரிகையாளரை அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. கேவலமான ஒரு செயலை பதிவு பண்றேன். என்ன வெளியிலே வராத செயலை பதிவு பண்றேன். அங்க இருந்து யாராவது உறவினர் வர்றாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட ஐடி கார்டு வாங்கி பார்த்துட்டு தான் உள்ள வர்றாங்க. ஆதார் அட்டையை பார்த்து நான் சொல்றேன், 100 உண்மை, நான் தாங்க பொறுப்பு. ஆதார் அட்டை ரெக்கார்டு இருக்கு. மீடியாவை உள்ளே விடாதனால் இங்க ஏதோ மாபெரும் சதி இருக்குது என்றதே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. பாப்பா மோகன் களத்தில் இறங்கிட்டாரு. இப்ப பேசி கொடுத்த தருணத்தில் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குது. அவர் முகத்திரையை கிழிப்பார். இருந்த எவிடன்ஸ வெளியில எப்படி விட்டீங்க? டேப் பண்ண அந்த போன் ரெக்கார்டிங்க வெளியே விட்டது யாரு? போலீஸ் வெளியில விடுவாங்களா? எப்படி அது குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சிக்கு மட்டும் வந்துச்சு? எல்லா தொலைக்காட்சியும் வரல. உறுதியாக முகத்திரை கிழிக்கப்படும். அவர்கள் குற்றவாளி இல்லை. நீங்களும் போன பிரச்சனையா இருங்கறனால கூட தடுத்திருக்கலாம்ல, உள்ள அனுப்பாம இருந்திருக்கலாம்ல. நாங்க போய் என்னங்க பிரச்சனை பண்ண போறோம்? கண்டுபிடிக்க கூட பிரச்சனை இல்லைங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லாம அந்த மனத்தை நாங்க கலந்து எங்க பிள்ளைகள் மேலேயே சுமத்துறாங்களே. இந்த விட அநியாயம் என்னங்க இருக்க முடியும்னு கேக்குறாங்க. யாரும் நம்பலையா இந்த 3 பேர் தான் அப்படிங்கறத? 3 பிள்ளைங்க எங்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும்? கல்யாணம் பண்றது பொண்ணு கிடைக்குமா? எவ்வளவு ஒரு கஷ்டம் எங்களுக்கு. அதான் சார் வேதனையா இருக்கு. எங்க பிள்ளைங்க நல்லபடியா சுதந்திரமா இருக்கணும் சார். பத்துமா அவங்க தான் ஊராட்சி மன்ற தலைவர். அவங்க கணவர் தான் செய்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, காசி விஸ்வநாதன், பேரோட சொல்றேன், உளவுத்துறை ரெக்கார்டு. காசி விஸ்வநாதன் இவர் சொல்லிதான் அவர் கலந்தாரு. காசி விஸ்வநாதன் 1 மாசத்துக்கு முன்னாடி மர்மமான முறையில் அவர் இறந்து போயிட்டாரு. தலித் அற்ற சாதிமார்களும் அவங்களும் இதுக்கு கோபமா தான் இருக்கிறாங்க. உச்ச அதிகாரத்திற்கு அதிகாரிகளே சொல்லியிருக்கிறாங்க, ஆமா அது அவங்க தான் கலந்துருக்கிறாங்க, யாரு சாதி வெறியர்கள். ஆனா இப்ப வெளியில சொல்லிட்டோம்னா அவங்களுக்குள்ள சாதி சண்டை ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். அது சுமூகமா முடிக்கணும்னா அவங்களே கலந்தாங்க அப்படி சொல்லிட்டோம்னா அது பிரச்சனை முடிஞ்சு போயிடும். யார் பழி ஏத்துக்கிறது, யார் கேஸ் வாங்குறது, அப்படி எல்லாம் ஒன்றும் யோசிக்க மாட்டாங்களா? தலித்துனா பிரச்சனை இல்லைங்க. மற்றவங்களுக்குலாம் நடந்துச்சுன்னா அது ஒரு செய்தி. தலித்துக்கு நடந்தாலே அது வழி. நீங்க ஒரு நாள் பறையனா வாழ்ந்து பாருங்க சேரியில போய். அவங்க இருக்கிற கொடுமை அந்த கொடுமை. இன்னொன்று அந்த ஊரிலே படிச்ச இளைஞர்கள் 3 பேர் தானா இந்த கேஸ் வாங்கின. ஆமாங்க, கொடுமைங்க. இன்னும் நேரடியாக கூட்டம் இருந்தாலும் குற்றம் சுமத்துகிறேன். உங்கள் கட்சியை சார்ந்த முக்கியமான அமைச்சர் தான் இதற்கு பின்னால் இருந்து செயல்படுகிறார் என்று எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க சார், நான் தான் சார் சொல்றேன் சார், உண்மை சார். ஒரு அமைச்சர் இன்னொரு திடுக்கிட்டு தகவல் சொன்னாங்க. அவன் என்கொயரி பண்ணும் பொழுது நான் சொன்ன உண்மை. முத்தையா நாம குற்றவாளி சொல்றேன். முத்தையாவை பக்கத்துல வச்சுக்கிட்டே மிரட்டினாங்களாம். என்ன முத்தையாவை நீ சொல்லுவீங்க, நீங்க தான் குற்றவாளி ஒத்துக்கிறீங்க, நான் முத்தையாட்ட காசு வாங்கி தர்றேன், பணம் வாங்கி தர்றேன். எல்லாம் போலீஸ் மக்களை அது அந்த குறிப்பிட்ட அந்த 3 பேரை. அரச பயங்கரவாதம் தாங்க இதுக்கு பேரு. சாதிய அரச பயங்கரவாதம். நான் திமுகவை குற்றம் சுமத்துகிறேன், அதிமுக குற்றம் சுமத்துகிறேன், சீமானை குற்றம் சுமத்துகிறேன், அண்ணாமலை குற்றம் சுமத்துகிறேன், விஜயை குற்றம் சுமத்துகிறேன், எல்லாரையும் குற்றம் சுமத்துகிறேன், காங்கிரஸ் உட்பட. ஏன்னா இவர்கள் எல்லாத்தையுமே இவர்கள்லாம் மிட்டா மிராசிகளை தான் காப்பாற்றுவாங்க. வேங்கவேல் போயிட்டு வந்திருந்தீங்க. ஏற்கனவே வேங்கவேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச பிறகு உள்ள ஊருக்குள்ள யாரையும் அனுமதிக்கப்படலை. நிறைய பேர் முயன்று அவங்க செல்ல முடியாத சூழல் இருந்துச்சு. நீங்க எப்படி போயிருந்தீங்க? அங்க என்ன நிலவரம்? அந்த 3 குற்றவாளிகள் இருக்காங்கல்ல, அதில் முரளிராஜா என்பவர் ஒரு போலீஸ் காவலர். அந்த தம்பியை படிக்க வச்சது ஒரு பாட்டி. அந்த பாட்டி விவசாயம் செய்து உழைத்து பாடுபட்டு அவர் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். இப்போ திடீர்னு குற்றப்பத்திரிக்கையில் அவன் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி வருது, சுமத்துறாங்க. எங்கள் பார்வையில், அவங்க பார்வையில் குற்றவாளி. அதை கேட்டதுலேருந்து அந்த தாய் சாப்பிடல. மூதாட்டி, கருப்பாய் என்ற மூதாட்டி, அவங்க இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுமே அங்கே உள்ள மக்கள்லாம் போகணும்ல, சொந்தக்காரங்கள், சொந்த பந்தம்லாம் சுற்றி தானே இருப்பாங்க. இவங்க பேர் 22 குடும்பம் தானே. சொந்த பந்தம்லாம் சுற்று வட்டார கிராமங்கள் இருப்பாங்க. வாங்கினா உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போலீஸு. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு செயல்பாடு. அப்புறம் நாங்கள் எங்கள் தலைவர்கிட்ட சொன்னேன், என்னென்ன இப்படி இருக்குது அப்படின்னே. எங்கள் தலைவர் உடனே பேட்டி கொடுத்தார். பார்த்தீங்களா, தமிழக முதல்வர் இதில் இன்வால்வ் ஆகி இது என்னன்ற பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சொல்லி முடிச்சப்பறம் அப்புறம் நான் கேட்டேன், கட்சியின் சார்பாக நான் போகிறேனே உள்ள அப்படின்னு. சரி நீங்கள் போங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் நாங்கள் அங்கே போனோம். நான், எங்கள் கட்சியோடைய அமைப்பு செயலாளர் எல்லாளன், அப்புறம் செய்தி தொடர்பாளர் பாவலன் தலைமையில், நாங்கள் 3 பேர் தலைமையில் ஒரு 500க்கு மேற்பட்ட தோழர்களை
உள்ளே போகிறதுக்கு வீரவணக்கம் செலுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, வீரவணக்கம் செலுத்திருக்கேன். நான் போகிறதுக்கு தயாரானேன். போனமே கொஞ்சம் தடை அப்படின்னாங்க. நாங்கள் உடனே அதை உடை அப்படின்னா, ஏன்னா நாங்கள் சிறுத்தை படையில் உள்ளே போயிட்டோம். போகிறக்கு முன்னாடி அப்படி இப்படின்னாங்க ஆள். நாங்கள் ஒரு 10 பேர் போயிருந்தால் மடக்கி அனுப்பியிருப்பாங்க. நாங்கள் போனால் நிறையா பேர் போயிருந்தோம்ல. போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல, போலீஸ் எப்படின்னா வலியவனை கண்டால் வாலாட்டும், எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும். போலீஸுடைய புத்திங்க, அந்த புத்திங்க. இது நான் சொல்லுங்கிறது எங்கள் தலைவர் சொன்னாங்க 90களில். வலியவனை கண்டால் வாலாட்டி நிற்கும், வளைந்து கொடுக்கும், எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும். அது மாதிரி போனதுமே சரி நீ உள்ளே போங்கன்ட்டாங்க. நான் லைவ் போட்டுக்கிட்டே போகிறேங்க. நான் காட்டுறேன் பாருங்க, என்னுடைய ஃபேஸ்புக்கிலே இருக்குது, விசிகா சங்கத்தமிழில் லைவ் போட்டுட்டே போயிட்டு இருக்குன்னு அந்த ஊருக்கிட்ட வந்து திடீர்னு கட் ஆகிடுச்சு. நான் சரி நம்ம மொபைலில் எதுவும் நெட்டுக்கிட்டு காலியாக போச்சு, நெட் ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னப்பா எல்லாருக்கும் நெட்டு காலியாகிடுச்சு. என்னடான்னு பார்த்தா அப்புறம் தான் சொல்லுது, அதில் எதுவும் இந்த மொபைல்லாம் ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஏதோ சொல்லுவாங்க சாம்பாரா சேம்பர், அது என்ன, அது என்ன வைப்பாங்களாம்ல, அதை வச்சுருந்துருக்குறாங்க சேம்பர். ஆமாங்க, கொடுமைங்க. என்னங்க ஆமாங்க. அடுத்த கேள்வி கதையை. நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் உட்காந்து பண்ணமே. சரி பத்திரிக்கையாளர் நின்றாங்க. சரி பத்திரிக்கையாளர் பேசலாம் பார்த்தா, பத்திரிக்கையாளர் நீங்கள் பேசவும் கூடாது, பத்திரிக்கையாளர் உள்ளே விடவும் மாட்டோம்ட்டாங்க. அவ்வளவு பத்திரிக்கையாளர் நின்றாங்க. அப்புறம் எங்களை உள்ள அனுமதி இப்போ வரைக்கும் இல்லை, இப்போ வரைக்கும். நாங்கள் உள்ளே போயிட்டோமுங்க. உள்ளே போனோமே என்னடா அப்படி நெட்டும் ஒர்க் ஆகலை, ஒன்றும் ஒர்க் ஆகலை. ஒருவேளை நம்ம மறந்துருந்து வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்ரீலங்கா வந்துட்டோமோ. இந்த முள்வெளி இது அந்த இதில் வந்து அடைச்சாங்க பார்த்தீங்களா, முள்வெளியில் 2009 முல்லை வாய்க்காலில் ஞாபகம் இருக்கா, அது மாதிரி இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு பார்த்தா இல்லை, இது இங்கே தான் இருக்கிற, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். தனித்தீவு மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நாங்கள் கலெக்டர்கிட்ட பேசினேன், அப்புறம் ஐஜிட்ட பேசினேன். ஒன்று அவங்க என்ன பண்ணாங்க, இதை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க, நெட்டும் ஓப்பன் ஆச்சு. அப்போ அங்கேருந்து நாங்கள் லைவ்லாம் போட்டோம். லைவ் போட்டுட்டு நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா, அந்த பார்ட்டிக்கு வீர வணக்கம் செலுத்தி நாங்கள் வந்திருக்கிறோம். இது நாங்கள் வந்து இங்கே போராடுறதுக்கு வரலை. அதே மாதிரி ஊரில் இருக்கிற எல்லாரையும் உள்ளே அனுப்புங்க அப்படின்னா, கேவலமான ஒரு செயலை பதிவு பண்ணுறேன், இன்னும் வெளியிலே வராத செயலை பதிவு பண்ணுறேன். அங்கேருந்து யாராவது உறவினர் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட ஐடி கார்டு வாங்கி பார்த்துட்டு தான் உள்ளே வர்றாங்க. ஆதார் அட்டையை பார்த்து, நான் சொல்கிறேன் 100 உண்மைங்க, நான் தாங்க பொறுப்பு. ஆதார் அட்டை என் ரெக்கார்டு இருக்கு, பேசியிருக்காங்க, ரெக்கார்டு கூட நான் வச்சிருக்கேன். என்ன சார், ஏதோ ஒரு வேற நாடு இல்லை வேற ஏதோ ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி சொல்கிறீங்க. சாதி வெறி அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னொன்று சொல்லுங்க, இப்போ நான் மட்டும் தான் போயிருக்கேன், விடுதலை சிறுத்தை நாங்கள் மட்டும் தான் போயிருக்கிறோம். எங்கள் வேறு எந்த கட்சி உள்ளே போயிருக்கேன்னு கேளுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே மாதிரி அங்கே இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அந்த எம்எல்ஏ, இவரை தவிர வேறு யாருக்குமே இங்கே அனுமதி வழங்கலை. மற்ற உறவினர்கள் வந்தாங்கன்னா, அந்த சாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆதார் அட்டையை பார்த்துட்டு உள்ளே விடுறாங்க. இன்னும் கொடுமையான செயல். அங்கே இருக்கிற இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சிலிண்டர் இருக்குல்ல, ஆர்டர் பண்ணியிருப்பாங்களே, அந்த சிலிண்டர் உள்ளே வராமல் இருக்குது. என்ன சார் அடிப்படை தேவையில்லை? இல்லைங்க, அது கொடுக்கலங்க. அவங்க வந்து இப்போ மரங்கள் கிரங்களை வச்சு தான் பழைய மாதிரி வந்து எரிச்சு சமைச்சுருக்குறாங்க. சிலிண்டர் புக் பண்ணியும் உள்ள அனுமதி கிடைக்கல, இது வரைக்கும் கிடைக்கல. எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் வேணும்னா நான் எல்லாத்தையும் உங்களுக்கு தரேன், உங்கள் தொலைக்காட்சி தைரியம் இருந்தால் போடுங்க, உங்கள் மேலே வழக்குகளுக்கு போடுவாங்க. அப்புறம் நான் உள்ளே இருந்துக்கிட்டு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினேன். எங்களுக்கு பத்திரிக்கையாளர்லாம் உள்ளே வரணும். அது ஏன் பத்திரிக்கையாளர் இங்கே வரல, என்ன தப்பு? ஏன்னா ஜனநாயகத்தின் 4வது தூண் எது? பத்திரிகை துறை. உங்களுக்கு தெரியும். அவங்க வரணும்னா வர முடியாது. கட்சி நிர்வாகிகள் போயிருக்கீங்க, எம்எல்ஏ போயிருக்காரு, அப்போ ஏன் பத்திரிகை விடல? இன்னொன்று சொன்னால் நீங்கள் ரொம்ப அதிர்ச்சியாயிருவீங்க. அந்த ஏரியாவில் போலீஸ் மட்டும் பொறுக்கித்தனமாக செயல்படலை. நான் குற்றம் சுமத்துகிறேன் பத்திரிகையாளர்களே. ஏன் நீங்கள் உள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு என்ன பையன்? தடுத்த நின்றுவீங்களா? பத்திரிகையாளர் சுதந்திரம் இருக்குல்லங்க, யாருமே வரலாம். நேரம் கேட்ட ரெக்கார்டு இருக்குங்க. ஏங்க பத்திரிகையாளர்களே, போலீஸ் சொல்லிட்டு நீ ஏங்க வராமல் இருக்கிறீங்க? இல்லைங்க, எங்களை வரவிட மாட்டோம், கேமரா பிடிக்கிறோன்றாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? போலீஸ் அப்படிலாமல் செய்வாங்கன்னு எனக்கு அதிர்ச்சியமாக இருந்துச்சு. ஒரு பத்திரிகையாளர் வரல. இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணம் வரைக்கும் உள்ளே பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லைன்னா, அங்கே போனால் உண்மை தெரிஞ்சு போயிடும். இந்த ஃபோனில் அனுப்புனாங்க பார்த்தீங்களா, பேசிட்டே தெரிஞ்சாங்கல்ல, அந்த சுதர்சனுடைய அம்மா, அது அம்மா உள்ளே இருக்குது, பேட்டி கேட்பாங்கல்ல, அந்த அம்மா உண்மையை சொல்லிடும்ல. உண்மை வெளியில் வரக்கூடாது என்பதற்கே செய்திருக்கிறார்கள். அந்த பெண்மகள் வந்து எங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அப்படியே மயங்கி விழுந்துருச்சு. அப்புறம் நாங்கள் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி 108 வந்து நேராக போய் நாங்கள் போன நேரடியாகவே அனுமதிச்சு. இப்போ இன்னமும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த அம்மாவும் அதிர்ச்சியில் இறப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் பேசலை, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன வழினா, பாவங்க 22 குடும்பம் இருக்குங்க. நான் அந்த போட்டோவை காட்டுறேன், தயவு செய்து நீங்கள் பாருங்கள், பொதுமக்களே பாருங்கள். ரொம்ப ஏழை மக்கள். அதான் வள்ளுவை சொன்ன, ஏழைகள் அழுத கண்ணீர் கூடிய வாளுக்கு சமம்னு. இந்த மக்களெல்லாம் அழுக வரையும் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கொடுமைங்க. நேற்று அப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அடக்கம் பண்ணியாச்சு. நேற்று இரவு அடக்கம் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். இன்னும் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலேருந்து வரலை, இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், பாப்பா மோகன் களத்தில் இறங்கிட்டாரு. இப்போ பேசி கொடுக்குற தருணத்தில் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் முகத்திரையே கிழிப்பார். அவர் 2 கேள்வி வைக்கிறாரு. ஏண்டா இதுக்கு மொத்த எவிடன்ஸ்
வெளி எவிடன்ஸ் உள்ள எவிடன்ஸ் இருக்கு. சாட்சிகள் அளித்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஏன் அந்த டேங்க வாட்டர் டேங்க் இருந்துச்சுல, தண்ணி டேங்கு தொட்டியை உடைத்தது யார் ஆர்டர் கொடுத்தா? அவ சாட்சி அளித்த பிறகு இவங்க தான் குற்றவாளி. நீங்க எப்படி சொல்றீங்க? ஒண்ணு. இன்னொன்று சொல்றாரு அவர், இப்பதான் நான் பேசினேன் அவர்கிட்ட, கவலைப்படாதீங்க, நீதி கிடைக்கும், நீங்க உள்ள போயிட்டு வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி அப்படின்னு எவிடன்ஸ் கதின்னு சொல்றாரு. அப்ப அவர் நம்ம பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்லாது நீங்க உள்ளே இருந்த எவிடன்ஸை வெளியில எப்படி விட்டீங்க? வெளியில விட்டுருக்கிறாங்களே, அது எப்படி வந்துச்சு? அது உண்மையானது இல்ல, முன்னாடி பண்ணி போட்டிருக்கீங்க. அப்ப ஒரு போன்ல ஆரம்பத்துல இருந்து போற வரைக்கும் இருக்கும்ல, அதை கொடுங்க. டேப் பண்ண அந்த போன் ரெக்கார்டிங்க வெளியே விட்டது யாரு? போலீஸ் வெளியில விடுவாங்களா? எப்படி அது குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சிக்கு மட்டும் வந்துச்சு, எல்லா தொலைக்காட்சிக்கும் வரல. இப்ப இவ்வளவு சிக்கல் இப்ப மாட்டி இருக்கிறாங்க. இன்னும் பலது சொல்றாரு, சொல்ல முடியாதெல்லாம் வெளியில. உறுதியாக முகத்திரை கிழிக்கப்படும், அவர்கள் குற்றவாளி இல்லை. நீங்களும் போன பிரச்சனை ஆயிருங்கிறனால கூட தடுத்திருக்கலாம்ல, உள்ள அனுப்பாம இருந்திருக்கலாம்ல. நாங்க போய் என்னங்க பிரச்சனை பண்ண போறோம்? மக்களை போய் ஏதாவது தூண்டி விட்டு? மக்களை தூண்ட தேவையில்லை. அவையிலே ரொம்ப மனம் நொந்து ரொம்ப, அதாவது இன்றோ நாளைய சாக புழைக்க கிடக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டுபிடிக்க கூட பிரச்சனை இல்லைங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லாம அந்த மனத்தை நாங்க கடந்தோம் எங்க பிள்ளைக மேலேயே சுமத்துறாங்களே, இதை விட அநியாயம் என்னங்க இருக்க முடியும்னு கேட்குறாங்க. யாரும் நம்பலையா இந்த 3 பேர் தான் அப்படிங்கிறத? இப்போ ஒரே ஒரு கேள்வி, நீங்க ஒரு நெறியாளர், இந்த 3 பேர் உண்மையிலே குற்றவாளியா இருந்தா இந்நியார மிச்சம் இருக்கிற குடும்பம் இருக்குல்ல, 22ல 3 போச்சுன்னா எத்தனை? ஒரு 19 குடும்பம் இருக்குல்ல. அப்ப 19 குடும்பம் அவனை போய் சத்தம் போடுவாங்கல்ல, டே உங்களால வந்துச்சுடா பிரச்சனை பண்ணு, நீங்க தான் கலந்தீங்களா வரும்ல. ஆனா 19 அத்தனை குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதை விட இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லுகிறேன். ஆனா உண்மை செய்தி, அந்த தலித்து அல்லாத அமைப்பு பக்கத்துல நம்ம கேட்டோம், அவங்களும் சொல்றாங்க அவங்க தலித்து கலந்துக்க வாய்ப்பு இல்லைங்க, இங்க தாங்க ஒரு முக்கியமான ஆளு, அவன் தாங்க பண்ணியிருப்பேன், அவன் பேர் முத்தையாங்க, அவன் தாங்க ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னாங்க. ரெக்கார்டு இருக்குங்கன்ட்ட, நான் சும்மாலாம் இல்லைங்க. பத்துமா அவங்க தான் ஊராட்சி மன்ற தலைவர், அவங்க கணவர் தான் செய்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, காசி விஸ்வநாதன், பேரோட சொல்றேன், உளவுத்துறை ரெக்கார்டு, காசி விஸ்வநாதன், இவர் சொல்லிதான் அவர் கலந்தாரு. காசி விஸ்வநாதன் 1 மாசத்துக்கு முன்னாடி மர்மமான முறையில் அவர் இறந்து போயிட்டாரு. அவரை ஹாஸ்பிட்டல் எப்படி கொண்டு போனாங்க, நான் சொல்றப்ப உளவுத்துறை சொல்றேன், கண்டுபிடிதானா, அவர் வண்டியில வச்சு கொண்டு போய் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டாரு. அப்ப அங்க இருக்கிற சாதி, அதாவது தலித் அற்ற சாதிமார்களும் அவங்களும் இதுக்கு கோபமா தான் இருக்கிறாங்க. சில பேர் செய்த குற்றத்திற்காக எங்க பேரும் கெடுது, சேவல்லாம தலித்தை மாட்டி விட்டாங்க. அவங்க குடிக்கிறது இல்லை, அவங்களே எப்படி போட்டு குடிப்பாங்க? அவங்க கேட்கற கேள்வி கரெக்டு தானே? அங்க இருக்கிற சாதி பிரச்சனை மட்டும் இல்லைங்க, அங்க அதிகார போக்கு பிரச்சனை. அதிகாரம் யாருக்கு சொந்தம்? ஏன்னா இவர் அதிகாரத்தில் இருக்கிறாரு, முத்தையா, அதை எதிர்த்து ஒருத்தர் இருக்கிறாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சிக்கல். சிதம்பரம் கேள்விப்பட்டீங்களா? ஆபரேட்டர் மாணிக்கம், அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. அதுல பள்ளிகாட இந்த மக்களை ஆக்கிட்டாங்க. ஒரு தலைமுறை நடக்குங்க. எல்லா இடத்துலையுமே ஆதிக்கவாதிகள் இவங்களை பயன்படுத்திடுவாங்க. அதை அரசாங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு துப்பு இல்லாமல் இருக்குது. அரசாங்கம் நினைக்கணும், எனக்கு கிடைச்ச செய்திங்க, உண்மையான செய்திங்க, பயமில்லாமல் சொல்கிறேங்க, பெரிய உச்ச அதிகாரத்தில் இருக்க அதிகாரிங்க, அதுக்காக நீங்கள் ஐஜி நினச்சிடாதீங்க, உச்ச அதிகாரத்தில் இருக்க அதிகாரிகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், அது அவங்க தான் கலந்துருக்கிறாங்க, யார் சாதி வெறியர்கள். ஆனால் இப்போ வெளியில் சொல்லிட்டோம்னா அவங்களுக்குள்ள சாதி சண்டை ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். அது சுமூகமாக முடிக்கணும்னா அவங்களே கலந்தாங்க அப்படி சொல்லிட்டோம்னா அது பிரச்சனை முடிஞ்சு போயிடும். யார் பழி ஏற்றுக்கிறது, யார் கேஸ், அதான அப்படி எல்லாம் ஒன்றும் யோசிக்க மாட்டாங்களா? தலித்துனா பிரச்சனை இல்லைங்க. எங்க ஒரு கேள்வி கேட்குறேங்க, இப்போ அவங்க உள்ளேயே போகக்கூடாது தடுத்து வச்சிருக்கிறாங்களே, எங்க மற்ற யாரும் தலைவர்கள் போகலாம்ல? இப்போ நாங்கள் போகிறோம், சங்கத்தமிழம் போனேன், என்னோட சேர்ந்து 1000க்கும் மேற்பட்ட தோழர்கள் வந்தாங்க, ஏன் மற்ற தலைவர்லாம் உள்ளே போகல? நான் கேட்குற ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி தானே. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஏன் இவர் போகக்கூடாது, எடப்பாடி ஏன் இன்னைக்கு சீமான் போகக்கூடாது, ஏன் அண்ணாமலை போகக்கூடாது, ஏன் விஜய் போகிறோம்னு சொன்னார், ஏன் போகலை? ஆதவ அர்ஜுன் கூட எதனா கட்சியில் சேர்ந்துட்டோம்ன்றார், ஏன் அவர் உள்ளே போகல? இவங்க எல்லாருமே எப்படி தெரியுமா, நான் சொல்லட்டுமா, இப்போ மற்றவங்களுக்குலாம் நடந்துச்சுன்னா அது ஒரு செய்தி, தலித்துக்கு நடந்தாலே அது வலி. நீங்கள் ஒரு நாள் பறையனை வாழ்ந்து பாருங்கள், சேரியில் போய் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே, அவங்க இருக்கிற கொடுமை, அந்த கொடுமை நாங்கள் போய் பார்த்துட்டு நம்மளாம் இந்த பூமி வாழ்கிறதே வேஸ்ட்டாக, வெளிநாட்டுக்கே திரும்பி போயிடும்னு நினச்சேங்க, சத்தியமாங்க. அப்படியே அந்த 22 குடும்பத்தையும் பார்த்தா அப்புறாணியாக இருக்கிறாங்க, என்னன்னு கூட தெரியல. அங்கே அந்த முருகன் ஒருத்தர் இருக்கார், சதாசிவன் இருக்கார், அவர் கொஞ்சம் விவரமாக இருக்கிறாரு. இன்னொன்று அந்த ஊரிலே படித்த இளைஞர்கள் அந்த 3 பேர் தானா இப்போ இந்த கேஸ் வாங்கின? ஆமாங்க, கொடுமைங்க. அந்த 3 இளைஞர்கள் படித்த பட்டதாரிகள். அதில் ஒருத்தர் போலீஸ், ஒருத்தர் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, இன்னொருத்தர் ஏதோ படிச்சிருக்காரு, நல்லா படிப்பு படிச்சிருக்காரு, சயின்டிஃபிக் அளவுக்கு, சயின்டிஸ்ட் லெவலுக்கு ஏதோ படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பையனை.
அப்போ இவ்வளவு படித்த அந்த 3 பேரையும் தூக்கி உள்ளே போட்டால் அடுத்து தலித்துகளை எவனாவது வந்து ஒரு போராட்டத்துக்கு வருவானா? நாளைக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு. அப்போ புரட்சி அம்பேத்கர் உருவாக்கிய அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எதிர்த்து பிசிஆர் ஆக்டை வச்சு எவனாவது கொடுப்பானா? இவங்களும் செஞ்சுருப்பாங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. எவ்வளோ ஒரு தவறான ஒரு முன் உதாரணமாகணும். இப்போ கூட இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை உருவாக்கி மக்களுக்கு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உருவாக்கப்பட்டதே கண்காணிப்பு குழு. கேள்விப்பட்ட எஸ்சி கண்காணிப்பு குழு. அவர் தலைவர் யார்? சேர்மன் யார்? முதல்வர் தானே. அவர் முதல்வர் இதெல்லாம் பார்த்துவிட்டு அவர் வாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருக்காரா அப்படின்னு கேள்வி வரும்ல. இன்னமும் நேரடியாக கூட்டம் இருந்தாலும் குற்றம் சுமத்துகிறேன். உங்கள் கட்சியை சார்ந்த முக்கியமான அமைச்சர் தான் இதற்கு பின்னால் இருந்து செயல்படுகிறார் என்று எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க சார், நான் தான் சார் சொல்றேன் சார். உண்மை சார். ஒரு அமைச்சர் சார், அந்த ஏரியாவை சார்ந்த அமைச்சர். கண்டுபிடிக்க சொல்லுங்க. எப்படி அவங்க மக்களுக்கு வந்து 350 குடும்பம் இருக்கு. 350 குடும்பத்தில் எத்தனை ஓட்டு இருக்கு யோசித்து பாருங்க. அப்ப அந்த ஓட்டு போயிடக்கூடாதுன்ற அந்த புத்தி. ஏடிஎம்கே தானே ஜெயிச்சிருக்கு இப்ப பஞ்சாயத்துல. அவன் ஜெயிச்சாங்க ஏடிஎம்காரங்க, நீ சொல்ற மாதிரி. ஆனா ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் ஒரு ஏடிஎம்கே காரரை காப்பாத்த இப்ப சொல்றோமா, ஒரு ஏடிஎம்கே காரனா இருக்கலாம், அவன் திமுக காரனா இருக்கலாம், ஏன் காங்கிரஸ் காரனா கூட இருக்கலாம். சாதி புத்தி இவங்களுக்கு எல்லாம் ஒரே அளவா இருக்குது. தலைவர்கள் அவருக்கு வந்து ஒருத்தர் கருணாநிதியா இருக்கலாம், டாக்டர் கலைஞர் கருணாநிதியா இருக்கலாம், இல்ல தளபதி ஸ்டாலினா இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கலாம், எடப்பாடியா இருக்கலாம். ஆனால் சாதி புத்திக்கு இவங்க எல்லாருக்குமே ஒரே புத்தி. எல்லாத்துக்கும் ஆமாங்க, அதுதான் நான் சொல்ல வர்றேன். நான் சொல்றது பூரா சும்மா போற போக்கில் சொல்லல, இன்னமும் சொல்றேன் இதோட சேர்த்து. இது பூரா சாதி புத்தி. இந்த சாதி புத்தி வெளியே வராமல் அரசாங்கம் ஒரு அரச பயங்கரவாதத்தை செய்கிறது. அங்க ஏன் சார் பயங்கரவாதம்? அரச பயங்கரவாதம். சரி, நான் இப்ப கேட்கிறேன், சேலஞ்ச் வரேன். தைரியம் இருந்தா நீ கேமரா எடுத்துக்கிட்டு நீங்க 24 hours ஒர்க் பண்றாங்க. இப்ப சொன்னீங்க பத்திரிகையாளர்கள் உள்ள விட மாட்டாங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன பயங்கரவாதம்? இதுக்கு பேர் என்ன பயங்கரவாதம்? அரச பயங்கரவாதம் என்று நான் சொல்லவில்லை, லெனின் சொல்லுகிறார், காரணமாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அதாவது ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு பாதுகாக்க இல்லாமல் அங்க ஒரு அடக்குமுறை ஏவுவார்கள். இது அரசாங்கத்தின் புத்தி. வழக்கமா உத்தரப்பிரதேசத்துல யாராவது ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டு இறந்துடுறாங்க, இல்ல ஒரு சாதிய வன்கொடுமையில இறந்துடுறாங்க அப்படின்னா அங்க ஊருக்குள்ள யாரும் விட மாட்டாங்க, இல்ல ஏதாவது பிரச்சனையாவது பத்திரிகையாளர்களை அனுமதிக்க மாட்டாங்க, இல்ல அரசியல்வாதிகளை அனுமதிக்க மாட்டாங்கன்னு பிரச்சனையாகும். அப்ப இதை சொல்லுவீங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே அந்த நிலைமையா சார்? நான் கேட்டுங்க சார். உத்தரப்பிரதேஷ், அதே நேரத்தில் இப்போ மணிப்பூர் கலவரம் நடந்துச்சு, பார்த்தீங்கன்னா பார்க்கலையா? அங்கே இருக்கிறதுக்கும் இப்போ இது உள்ளே நடக்கிறதுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே வெவ்வேறு ஏரியா, வெவ்வேறு வகையான பிரச்சனைகள். ஆனால் மணிப்பூருக்கும் வித்தியாசம் இல்லைன்றீங்க. இன்னைக்கு அந்த தாய் இறந்து போச்சு, அது யார் பொறுப்பு? அந்த மூதாட்டி இறந்து போனதுக்கு யார் பொறுப்பு? இன்னைக்கு ஒரு மூதாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாங்க, அதுக்கு யார் பொறுப்பு? அவங்களுக்கு உள்ளே வந்து சிலிண்டர் கிடைக்காம இருக்கு, அது யார் பொறுப்பு? அது உள்ளே வந்து பத்திரிக்கை போக முடியாமல் இருக்கு, அப்போ யார் பொறுப்பு? சொல்லுங்க. வெறும் 22 குடும்பங்க. அங்கே போய் உட்காந்து காம்ப்ரமைஸே பண்ணலாம் ஈஸியாக. இந்த 22 குடும்பத்தையும் கூப்பிடலாம், இங்கிட்டும் கூப்பிடலாம். நீங்கள் நினைக்கிற அரசாங்கத்துக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது பொது புத்தின்னு ஒரு புத்தி இருக்குது. எல்லா பேருமே சாதி வெறியினா இருப்பாங்க மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. அந்த சாதி இந்துக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதிலே நல்ல மனுஷன் நிறைய பேர் இருக்கிறேன். 80 விழுக்காடு இருக்கிறேன். இந்த புத்தி உள்ளவன், கலந்த புத்தி உள்ளவன் ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் அந்த கும்பலாக இருப்பாங்களே தவிர எல்லாருக்கும் சாதி புத்தியில் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவங்க எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஏங்க உங்களை உள்ள உடலை நாங்களும் சேர்ந்து வரன்ற அளவுக்கு எங்களுக்கு அங்கே கொடுங்க. ஏன்னா அங்கே போய் நாங்கள் அங்கேயே இருக்கிறோம்ல, முகாமிட்டு 2-3 நாட்கள் அங்கேயே இருந்தோம். அப்பதான் தெரியுது. 2-3 நாள் இருந்து அதுக்கப்புறம் தான் விட்டாங்களா? அப்புறம் என்ன அவங்க வந்து விடத்தே மாட்டோம்னு நீங்க நியூஸ்லாம் பார்க்கலையாங்க? அப்புறம் எங்க தலைவர் பேட்டி கொடுக்குறாரு ஏர்போர்ட் உள்ளே அனுமதி இல்லை, தமிழக முதல்வர் அவர்களே இதில் தலையிட்டு உடனடியாக தலையிட்டு அனுமதி வழங்குங்கள். இந்த சவப்பெட்டி வேற ரோட்ல வச்சு உள்ள விட மாட்டாங்கன்னு ஒரு அது அன்னைக்கு அந்த என்னைக்கு அவங்க இறந்தாங்களோ அந்த முதல் நாள் அந்த சவப்பெட்டியை நடு ரோட்ல வச்சு அவங்க போராட்டம் நடத்தினாங்க அந்த மக்கள். உள்ள விடாம அதுக்கப்புறம் தான் சொந்தக்காரங்க ஆமாங்க ஐடி கார்டு பார்த்துட்டு உள்ள விடுறாங்க. பயங்கர கொடுமையா இருக்கு. ரொம்ப நினைச்சாலே அதிர்ச்சியா இருக்கு. ஏன் இப்படி நடக்குன்றது வந்து ரொம்ப ஏன் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் திடுக்கிறாங்க? குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்க. ஒரு 20-25 வீடு தான். அந்த கிராமத்துக்குள்ள ஏன் யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க? ஒரு தப்பை பண்ணிட்டாங்க இங்க, தெரிஞ்சோ தெரியாமல். எல்லா சிபிசிஐடி போலீஸையும் சொல்லலை, எல்லா போலீஸும் சொல்லலை. அந்த போலீஸில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சாதி வெறியர்கள் தவறு செய்து விட்டார்கள். அந்த தவறு அப்படியே அதை வந்து மறைப்பதற்கான முயற்சிகள். தைரியம் இருந்தால், தில் இருந்தால், உண்மையிலே நேர்மை இருந்தால் பத்திரிகையாளரை உள்ள விடுங்க. நீங்கள் மட்டும் ஒரு பத்திரிகையாளர் மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு போங்க. அங்கே போய் நீ ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக 25 குடும்பத்தை நீங்கள் பேட்டி கேளுங்க. அதே மாதிரி அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட பேட்டி கேளுங்க. அழகாக சொல்லுவாங்க இதாங்க உண்மையான நிலவரம்னு. நான் இவ்வளவு எடுத்துக்க நாங்கள் கொடுக்குறேனே. அப்புறம்
இல்லை சார், இன்னொரு திடுக்கிடும் தகவல் சொன்னாங்க. அவன் என்கொயரி பண்ணும் பொழுது நான் சொன்னதான் உண்மை. முத்தையாவை வந்து நாங்கள் குற்றவாளி சொல்கிறேன். முத்தையாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டே மிரட்டினாங்களாம். என்ன முத்தையாவை நீ சொல்லுவீங்க, நீங்கள் தான் குற்றவாளி ஒத்துக்குறீங்க, நான் முத்தையாட்ட காசு வாங்கி தர்றேன், பணம் வாங்கி தர்றேன், எல்லா உதவி செய்கிறேன். போலீஸு மக்களை அது அந்த குறிப்பிட்ட அந்த 3 பேரை எல்லா ரெக்கார்டும் வச்சிருக்கிறாங்க அவங்க. அவங்களுக்காக இவங்க பேசுனதா? ஆமாங்க, 3 பேர் ரெக்கார்டு இருக்கு. இப்போ பாருங்க, நீங்கள் பாருங்க, என்ன போடுங்க, நீங்கள் முடிஞ்ச எவிடன்ஸ் கதிருக்கு நீங்கள் இன்டர்வியூ எடுங்க. இல்லை அண்ணன் பாப்பா மோகனை பார்த்து சமூக போராளி பாப்பா மோகன்கிட்ட போய் இன்டர்வியூ எடுங்க. அவங்க நான் சொல்கிறது கூட ஒரு 10 விழுக்காடு இருக்கு, அவங்க என்ன 80 விழுக்காடு வச்சிருக்காங்க. பயங்கர அரச பயங்கரவாதம் தாங்க அதுக்கு பேர், சாதிய அரச பயங்கரவாதம். சார், போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு போய் சயின்டிஃபிக்காக தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுல நிறைய போராடியாச்சு, நீதிமன்றத்தை அரசியல் களமாக்காதீங்கன்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்கல்ல. சயின்டிஃபிக்கா நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம், நாங்க தப்புன்னு சொல்லலை. ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குது. என்ன கொடுத்துருக்குன்னா நீதிமன்றத்தில் இதை வழக்காடணும்லாம்னு. இப்போ நீதிமன்றத்தில் போயிருக்கு, ரைட்டாக முடிக்கலாம். இல்லை, அவர் நீதிமன்றத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். ஒரே வழக்கை வந்து ஒரு நீதிமன்றத்தில் தப்புன்னு சொல்லணும், இன்னொரு நீதிமன்றத்தை சரின்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் பல விவாதங்களை உருவாக்கலாம், பேசலாம். ஆனால் நீதின்றது ஒன்று தானே, நீதின்றது ஒன்று தானே. நிச்சயமாக இந்த நீதி மக்களுக்கு வழங்கப்படும். அதற்காக விடுதலை சிறுத்தைகள் போராடும். அதிலும் குறிப்பாக எங்கள் வழக்கறிஞர் அணியும் சரி, அதே அண்ணன் பாப்பா மோகனும் சரி, எவிடன்ஸ் கதிரும் சரி, நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் விட்டுலாம் போக மாட்டோம். சும்மா இன்னொரு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, அதனால் விடாப்பிடியா அதை மூடி மறைக்க பார்க்குறாங்க, அதுக்காக இவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறாங்க. ஏன் ஒரு வேளை இப்படி இருக்கக்கூடாது? அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, கலந்துட்டாங்க, குற்றப்பத்திரிகையில் இருக்கிற மாதிரியே இங்கே வெளியில இருந்தும் பலவாறு கேள்விகளை எழுப்பிட்டோம், விமர்சிச்சிட்டோம். சாதி இவ்வளோ தூரம் வன்மமாக இருக்குது, இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டோம். அரசு இன்னும் தமிழ்நாடு இந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ குற்றப்பத்திரிக்கை இப்படி வந்துருச்சுங்கிறனால நம்ம ஏன் அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடாது? அப்படி ஏன் நினைக்கக்கூடாது? ஐயோ, இப்படி நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டோம், இவ்வளோ தூரம் சொல்லிட்டோம், ஸோ இந்த குற்றப்பத்திரிக்கை தப்பாக தான் இருக்கும் அப்படின்ற அடிப்படையை நம்ம ஏன் எடுத்து? கேள்வி நியாயமான கேள்விதான். நாங்கள் இதற்காகவே இந்த குற்றப்பத்திரிகைலாம் வருவதற்கு முன்னாலேயே எங்கள் தலைவர் ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் இண்டிவிஜுவலாகவே பேசிட்டார். நேராக அங்கே போய் சந்தித்து போராட்டம் நடத்திய பிறகு அந்த ஊருக்கு போய், அந்த ஊரில் என்ன 22 குடும்பம் என்ன பெரியதா, எல்லார்ட்டையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிட்டாரு. அந்த குடும்பத்தை பூரா இங்கே சென்னைக்கு வர சொல்லி எங்கள் அலுவலகத்திலே வச்சு ஒவ்வொருத்தையும் விசாரித்த பிறகு அப்போ தான் எங்கள் தலைவரே ஒரு முடிவு. ஏன்னா அவர் ஒரு அட்வொகேட், ரெண்டாவது அவர் ஒரு கிரிமினாலஜி படித்தவர், இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர். அவர் கணிச்சிட்டாரு, இது வந்து இவர்கள் செய்யவில்லை இந்த குற்றம், அப்பாவி மக்கள் இவங்க மேலே பழிய போடுறாங்க. எப்படி பழிய போடுறாங்கன்னா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு காலத்தில் வந்து வீரப்பனை பிடிக்க போகிறோம் அங்கே இருக்கிற பெண்களையெல்லாம் நாசப்படுத்தினாங்களே, அந்த பழைய கேஸ்லாம் ஞாபகம் இருக்குல்லங்க. வாச்சாத்தி இருக்கு. அப்புறம் சவுண்டு அது மாதிரி பைய சொல்றீங்க, இப்போ சவுண்டாக சொல்லுங்க. வாச்சாத்தி தீர்ப்பு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல போலீஸ் பூரா என்ன சொல்லுச்சு, ஆனால் கடைசி நீதிமன்றத்தில் என்ன, நீதிமன்றத்தில் ஆரம்பத்திலையும் போலீஸ் தீர்ப்பு சரின்ற மாதிரி சொல்லுச்சு, கடைசி நாங்கள் வெற்றி பெறவில்லையா போராடி? ஏன் இதை எடுத்துக்கிறீங்க. நம்ம கோகுல்ராஜ், யுவராஜ் அந்த மாதிரி என்ன சொல்லுச்சு, ஆமாம் அந்த பையனை பேசிட்டானா, ஆன்லைனில் பேசியிருக்கிறேன், அப்போ அவன் மேலே தற்கொலை பண்ணிக்கிட்டேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்லுச்சு. ஆனால் கடைசி நீதிமன்றத்தில் இதே அண்ணன் பாப்பா மகன் தானே போராடி வெற்றி வாங்கி கொடுத்தார். கண்ணைய முருகேசன் பிரச்சனையில் என்னாச்சு? எடுத்ததுமே என்ன சொல்லிட்டாங்க, கண்ணைய முருகேசனை கொலை செய்தது அவங்க அப்பா தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னாச்சு, கோர்ட்டில் போய் கடைசி வரைக்கும் வாதாடி உண்மையான குற்றவாளிகளுக்கு நாங்கள் தீர்ப்பு வாங்கி கொடுத்தோம். ஏங்க மேலாவளவு அந்த பிரச்சனையில் அந்த 6-7 பேரை பஸ்ஸில் கழுத்து அறுத்த பிறகு இல்லைங்க இது அவளுக்குள்ளே உள்ள தொழில் போட்டி, தொழில் பிரச்சனை தான் சொன்னாங்க. அப்புறம் தான் நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது வந்து திட்டமிட்டு சாதிய படுகொலை. ஒரு ஜனாதிபதி வந்து ஜனாதிபதி சேரில் ஒரு பறையன் கூட உட்காரலாம், அந்த காலத்தில் நாராயணன் ஒருத்தர் இருந்தார், உட்காரலாம். ஆனால் எங்கள் ஊராட்சி மன்றத்தில் ஒரு பறையன் உட்கார்ந்தா தலையை வெட்டுவோம்னு வெட்டினாங்கல்ல, அதுக்கு நீதிமன்றத்துக்கு இறுதியாக நாங்கள் தீர்ப்பு வாங்கி கொடுத்தோம்ல, அப்படி சொல்லிகிட்டே போனாங்க. எங்க தர்மபுரியா தாமிரபரணி ஆற்றில் எல்லாரும் விழுந்து செத்தாங்கல்ல, அவங்க சொன்னது நான் சொல்லலைங்க, நீ சுட்டது நீங்க தான். ஆனால் அவன் போலீஸ் இல்லாமல் சொன்னாங்க இவங்களுக்கு நீச்சல் தெரியவில்லை, ஆகையால் உள்ளே விழுந்து மூழ்கி போனார்கள். சொன்னாங்களா சொல்லலையா? அப்புறம் தான் நீதி கிடைச்சிச்சு. சொல்லிட்டே போவங்க, ஏன்னா போலீஸ் சப்போர்ட்டாக பேசுகிறீங்க, குற்றப்பத்திரிக்கை சப்போர்ட்டாக சொல்கிறீங்க. ஏன் இங்கே நம்ம பரமக்குடியில் எடுத்ததுமே வந்து போலீஸை வந்து ஒரு தீண்டிட்டேன், போலீஸை வந்து சுரண்டிட்டேன்னு சொல்லி 8 பேர் சுட்டாங்களா சொல்லலையா? சுட்டு முடிச்சு அவனை அப்படியே தூக்கிட்டு போனாங்கல்ல, பண்ணியை தூக்கிட்டு போகிற மாதிரி. அப்போ நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிச்சு தப்புன்னு. ஏன் தூத்துக்குடி, இது தூத்துக்குடியே வரும், அது ஒரு சாதி பிரச்சனை இல்லை, அது வந்து ஒரு மக்கள் பிரச்சனையா? தூத்துக்குடியில் முதல்ல போலீஸ் பக்கத்து நாயம் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. இறுதி இப்போ நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுச்சு, அது குற்றம் தானே சொல்லுச்சு.
நீங்க எடுத்து பாருங்க வரலாறு பூராம. ஏனால் எங்கள் தலைவர் 90 சொன்னது உண்மை. போலீஸ் சட்டம் வலியவனை கண்டால் வாலாட்டும், எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும் என்பது 100க்கு 100 உண்மை. எந்த ஆட்சி மாறினாலும், அரசாங்கம் மாறினாலும், காட்சி மாறினாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களை மட்டும் சொல்ல, ஏழதாளைகள் கேட்பாரற்ற சமூகத்தை நசுக்குகிறார்கள். ஏன் இது நம்ம அது பண்ணா மஞ்சு விரட்டுக்காக போராடினாங்க இளைஞர்கள். கடைசியில் அவங்க அங்கே போராடி இங்கே போராடி பண்ணிட்டாங்க. சென்னையில் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க பாவம், குப்பத்தில் வாழ்றவன். குப்பத்துக்குள்ள குடும்பத்தை போய் நாசப்படுத்தலையா இந்த போலீஸு? சூறையாடலையா? நீங்களே உங்க கரெக்டாக டிவியில் போடலையா? அப்போ என்ன சொன்னாங்க? அங்கே உள்ளது தீவிரவாதி இருக்கான்னு சொன்னாங்க. கடைசியில் நீதிமன்றம் என்ன சொல்லி குற்றம் சொல்லிச்சுல. குடும்பம் நிறைய இருக்குங்க. நெறியாளர் நீ தப்பா எடுக்க, இதுமே நீ பூரா சொல்லிக்கிட்டே போக முடியும். இது தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியா முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா குற்றங்களும் செய்வது யார் என்றால் போலீஸில் இருக்கின்ற சாதி வெறியர்கள் தான், அரசு அதிகாரத்தில் இருக்கின்ற மத வெறியர்கள் தான். இதுக்காக நான் சொல்றேன், இது சாதிய அரச பயங்கரவாதம். தைரியம் இருந்தால் நீ போடுங்க, நான் பொறுப்பு, நான் கேஸை பார்த்துக்கிறேன். எங்க மக்களை வாழ விட மாட்டாங்க, கொடுமைங்க. இவ்வளோ எமோஷனல் ஆகணும், இவ்வளோ கோவப்படணும். நீ அங்க போயிட்டு வாங்க, தயவு செய்து நீ உடனே போய் பாருங்க, அந்த மக்கள் அழுகிறத பாருங்க. நான் வேணா வீடியோ தர்றேன், தைரியம் இருந்தால் போடுங்க. அந்த மக்களுடைய முகத்தை பார்த்துப்படி நீங்க வந்து என்கிட்ட உட்காந்து பேசுங்க. நீ அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு நீ நான் பேசுறேன்ல, இதோட 100 மடங்கு பேசுவீங்க, 100 மடங்கு பேசுவீங்க அதிகமா. அவ்வளவு ஒரு கொடுமை உள்ள. இன்னும் என்ன நடக்க காத்துட்டு தெரியல. அதான் சொல்றாங்க, பேசாம விஷத்தை வாங்கி கொடுத்துருங்க, நான் 22 குடும்பம் செத்து போயிடும்னு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க என்கிட்ட. அப்புறம் என்னன்னா அந்த பொது புத்தி சாதி புத்தி அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கு. உண்மையான குற்றவாளி யாரு கண்டுபிடிச்சு நீ தண்டனை வழங்கு, யாரும் ஒன்றும் சொல்ல போறதில்ல. அடுத்து என்ன செய்யலாம்னு இருக்கீங்க சார்? அடுத்து வந்து இப்போ வந்து கோர்ட்டு தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதை பாப்பா மோகன் ஐயா வந்து போயிட்டாரு, இப்போ கோர்ட்டு நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயம் நல்ல ஒரு போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க ஊருக்குள்ள விடாததுக்கு? ஏதோ ஒரு நீங்க போகும்போது தடுப்பாங்கல்ல, நான் சொல்லிட்டேன், ஓப்பனா சொல்லட்டுமா? என்ன ஏதோ சொன்னது ரெக்கார்டு இருக்கு, என்ன யாரும் தப்பிக்க முடியாது. என் போன்ல பேசினது அது யார்கிட்ட டிஎஸ்பி பேசின ரெக்கார்டு இருக்கு, வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு. என்ன சொன்னாரு? மேலதிக மேல இருந்து எங்களுக்கு ஆர்டர் சார்ன்றாங்க. மேல இருந்தா எங்கன்னு எங்களுக்கு தெரியல. இல்ல ஒரு ரீசன் இருக்கும்ல, இந்த ஏரியாக்குள்ள நீங்க போக கூடாது அப்படின்னு ஏதாவது தடுக்குறாங்கன்னா அதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியல. 144 தடை இல்ல ஊரடங்கு அப்படிலாம் இல்ல, 144 போடல. கொடுமை தான், நாங்கள் 144 போடலங்க. 144 போட்டிருந்தாலும் கரெக்ட், நீ சொல்ற மாதிரி அது போட்டிருக்காங்க, தடை போட்டிருக்காங்க. ரீசன் இருக்கும்ல, ஒரு ரீசனும் இல்ல இருக்கு, இல்ல ஒரு ரீசனும் இல்ல. நான் சொல்றதுனால பிரச்சனை ஆயிடும் கூட இருக்கும். நாங்க பெரிய பிரச்சனை பண்ணிருக்கோம். எத்தனை பிரச்சனை பண்ணிருக்கோம்னா வரா எத்தனை குற்றச்சாட்டு சுமத்தல சொல்லுங்க. விடுதலை செய்தி அங்க போய் சொல்யூஷன் கிடைச்சிருக்கு தவிர சொன்னாங்க ஏதாவது ஒரு ரீசன் மேல இருந்து எங்களுக்கு மேல இருந்து ஆர்டர். அதான் அந்த ஆர்டர், அது ஆர்டர் என்ன ஆர்டர்னா எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. கேட்டோம்னா நான் சொல்லிட்டுமா என்ன ஆர்டர்னு, என்ன சொல்லட்டுமா? அங்க போனா பத்திரிகை சந்திச்சா உண்மை முகம் கிளிக்கப்படும், உண்மை அந்த முகம் வெளி உலகத்துக்கு தெரிய வரும். அந்த அம்மா பேசிடுங்க, ஊர் மக்கள்லாம் பேசிடுவாங்க, உங்கள்ட்ட பேசிடுவாங்க. 22 குடும்பத்தை நீங்க 1 ஹவர்ல இன்டர்வியூ பண்ணிட மாட்டீங்க, அது வெளியில தெரியக்கூடாது. அவன் தூக்கி உள்ள போடுற வரைக்கும் எவ்வளவு பெரிய எது செய்யுங்க, பெரிய குற்றம்ங்க, சாதாரண குற்றம் இல்லை. சாதாரணதை வந்து சும்மா கடந்தெல்லாம் போக முடியாது. என்றைக்குமே ஏழைகளை மட்டும் அப்படி செய்யக்கூடாதுன்னா ஒரு பழமொழி இருக்கு, எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை பூதம் அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு தான் பழமொழி இருக்கு. அதுதான் அப்படி ஆகிப்போச்சு. ஏழை சொல் அம்பலம் மாறாது. ஆனால் இன்னொரு சொன்னோம்னா நீங்கள் வந்து போட மாட்டீங்க உங்கள் டிவியில் பயந்துக்கிட்டு. சொல்லட்டுமா? ராம்குமார்னு ஒரு தம்பி இருந்தேன், அவன் ஒரு குத்தமே செய்யலை. அவனை என்ன பண்ணாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதாவது ஜெயிலுக்குள்ளே எதை கடிச்சு பிச்சு திட்டு செத்து போயிட்டான்னாங்க. அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவரெலாம் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. அந்த பையன் செத்து போயிட்டேன், அவங்க இறந்து போயிட்டேன், என்ன கற்பனை பண்ணிக்கிறீங்க. அந்த மஞ்சள் அப்போ இளைஞர்லாம் அடித்து வரட்டினாங்க. அந்த குரூப்பில் இருந்தவங்கலாம் இப்போ அங்கே அந்த அதுக்கு அப்போ சிஎம்மாக இருந்தாலும் இப்போ எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், என்ன பொசிஷன் இருக்காருன்னு தெரியும். அதே மாதிரி ஈழம் அழியும் பொழுது அதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் தான் சொன்னாங்க. அந்த காங்கிரஸ் சொல்கிறேன், ராகுல் காங்கிரஸ் நான் சொல்ல, அந்த காலத்து காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ் கண்ணு கேட்டுற தூரத்தில் காங்கிரஸே காணும். ஆனால் நீங்கள் அவ்வளவுலாம் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகார போதையில் நீங்கள் மக்களை நசுக்குனீங்கன்னா அவங்க மக்களுடைய வலி இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்கும். நான் சும்மா இதுக்கெல்லாம் சொல்ல, ஏங்க காங்கிரஸ் ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்துச்சுங்க. இன்னைக்கு காங்கிரஸ் எங்கெங்க இருக்குது? ஏதோ ராகுலுக்கு பின்னாடி கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து வருகிறது. அதுக்கு என்ன காரணம்? நான் சொல்கிறேன், அந்த ஈழ அழிப்பு தான். ஈழத்தில் இருக்குது, இதுக்கு வித்தியாசம் இல்லைங்க. நான் சொல்கிறேன் இல்லைங்க, ஐயோ நீ என்ன சொல்கிறீங்க? ஈழத்தில் போய் என்ன பிரச்சனை? அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து நாங்கள் உரிமைக்காக
போராடினவங்களை பூரா அழித்தொழித்து, இன அழிப்புமே அழித்தொழித்து அவன் உள்ள வச்சு அப்படி ஆகி போச்சு. உள்ள வச்சு ஒரு கேட்டை போட்டுட்டாங்க. இவன் வந்து இடத்துக்காக போராடினவன், ஈழத்துக்காக போராடினவன், சோத்துக்கு போராடாமே வச்சுட்டாங்க. இப்போ இவங்க நிலைமை என்ன தெரியுமில்ல, இவங்க போராடினது நாங்கள் வந்து அதில் கலந்தவனை கண்டுபிடி அப்படின்னு போராடினோம். இப்போ என்ன ஆகி போச்சு, எங்கள் ஊருக்குள்ளே ஆளை விடுங்க, எங்களுக்கு சிலிண்டர் கொடுங்க. ஆமாங்க, நாங்கள் அதை தப்பு செய்யுங்க, எங்களை காப்பாற்றுங்க. இப்போ அங்கே வந்துருச்சு. இப்போ இதுக்கு பேர் தான் அரச பயங்கரவாதம். அரச பயங்கரவாதம் என்ன மாதிரி, நீ உரிமைக்காக போராடுவ, உன்னை திசை திருப்பி உன் அடிப்படையான உன் சோத்துக்கு போராட வச்சிருவேன். இந்த வந்துருச்சு. இதுக்கு பேர் அரசு. நீ படிங்க கொஞ்சம், அம்பேத்கருடைய புத்தகத்தை படிக்கிறது போலவே நீங்கள் மார்க்ஸுடைய புத்தகத்தையும் படிங்க. மார்க்ஸ் இதை பற்றி தெளிவாக சொல்கிறார்ல, அரசாங்கம் என்றைக்குமே ஏழைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்ப்பாகத்தான் இருக்குன்றார்ல. அதுக்கு பேர் தான் அரசாங்கம்ன்றார்ல. ஆனால் நம்ம சோசியலிஸ்ட் அரசாங்கமாக மக்கள் நல்லது செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நம்ம போராடுறோம். அந்த அரசாங்கத்தை உருவாக்க முடியலை. அதுக்காக நாங்கள் பிளவு போராடினது. இப்போ கூட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை உருவாக்க வேண்டும் என்று. நான் அதுக்காக தலைவர் ஸ்டாலின் நான் குற்றம் சுமத்தவில்லை. அவர் தெளிவாக தான் இருக்காரு. அவர் கீழே இருக்கிற அமைச்சர்களே சாதிவரி பிடித்து இருக்கிறார்கள். தானே உண்மையை சொல்கிறேன்ல. தயவுசெய்து தலைவர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் போங்களே, அங்கே நீங்கள் முதல்வர் தானே. இப்போ அவன் மேலே குற்றம் பத்திரிகை சுமத்திட்டாங்களே, அங்கே போய் உண்மையான நிலவரம் 22 குடும்பத்தை ஏன் கேட்க மாட்டீங்க சொல்லட்டுமா? ஏன் அப்படியே ஓப்பனை சொல்லட்டுமா? 22 குடும்பம் தானே, என்ன கொஞ்சம் ஓட்டு தானே, அவன் வாழ்ந்தானா செத்தானா நமக்கு என்ன அப்படின்னு தன்னை அறியாமலேயே அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த சமூகம். இது தவிர வேற என்னவாக இருக்கும்? இப்போ நாங்கள் இல்லைன்றான், அரசாங்கம் ஆமானது. அப்போ தீர்ப்பு நீதிமன்றம் கொடுக்கட்டும். அதுக்கு இடையில ஒரு முதல்வர் அங்கே போய் பார்க்கலாம்ல, டங்ஸ்டனுக்கு போய் பார்க்குறாரு. நான் தான்டா முடிச்சேன்றாரு. ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து டங்ஸ்டன் வெற்றி பெற்றதுக்கு யார் காரணம்? ஓப்பனாக சொல்லட்டுமா, அங்கே சாதிய கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. அம்பலாருன்னு சொல்லுவாங்க இல்லை, நான் அந்த ஊரை சேர்ந்தவன், அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவன் யாரும் உள்ள விடலை. அதுக்காக அங்கே போய் எல்லாரும் நான் தான் முடிச்சேன்றாங்க. சொல்லப்போனால் அதுக்கு பெரிய மக்கள் திரட்டி, ஏறக்குறைய ஒரு 15,000க்கு மேலே மக்களை திரட்டி ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். நாங்கள் ஒன்றும் பெரிய மிட்டா மிராசு இல்லை. எங்கள்கிட்ட என்ன விவசாயம் ஏக்கராக இருக்குது. நாங்கள் விவசாய கூலிகள் இருந்தாலும் கூட ஒரு நீதிக்காக நாங்கள் போராடினோம். அங்கே போய் நின்றோம். எங்களுக்காக போராடுறதுக்கு யாரும் இல்லை. கம்யூனிஸ்டை தவிர இதற்கு போராட யாரும் தயாராக இல்லை. நான் திமுகவையும் குற்றம் சுமத்துகிறேன், அதிமுக குற்றம் சுமத்துகிறேன், சீமானை குற்றம் சுமத்துகிறேன், அண்ணாமலை குற்றம் சுமத்துகிறேன், விஜயை குற்றம் சுமத்துகிறேன், எல்லாரையும் குற்றம் சுமத்துகிறேன், காங்கிரஸ் உட்பட. ஏன்னா இவர்கள் எல்லார்ட்டையுமே இவர்கள்லாம் மிட்டா மிராசுகளை தான் காப்பாற்றுவாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற மாட்டேன். நாங்கள் இன்னொன்று தெரிஞ்சுங்க, அவங்க தலித்து என்பதற்காக மட்டும் நாங்கள் போராடவில்லை. இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். தலித்து தான் அவங்க அப்படின்ட்டு நான் போராடலை. அங்கே பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதான் விடுதலை சிறுத்தையுடைய நோக்கம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியில் அந்த பெண்மகள் ஸ்ரீநிதியான்னு தெரியல, அந்த பெண்மகளுக்காக நின்றது விடுதலை சிறுத்தைகள். அந்த பெண்மகள் தலித்து அல்ல. அப்போ உங்களுக்கு வேற என்ன சொல்லணும்? இது இந்த ஆட்சியில் இருப்பது புரியலை. இவங்க பூரா குவான்டிட்டியை பார்க்க மாட்டாங்க. குவான்டிட்டி தான் பார்க்குறேன், குவாலிட்டியை பார்க்க மாட்டாங்க. அவன் பார்க்குற பார்வையோட நம்பர்ஸ். ரைட், எவ்வளோ ஓட்டு தலைக்கு இங்கே இருக்குது, அங்கே 4500 ஓட்டுறா, இங்கே எவ்வளோடா, இங்கே ஒரு 100 ஓட்டுறா, ஐயோ 100 ஓட்டு வந்தானா போனாலும் அவங்க கூட செத்து சின்னப்பானா நமக்கு அந்த ஓட்டு தானே வேணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து தப்பு. நன்றி சார், உங்களுடைய நன்றி, வணக்கம். மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.